Welcome to JM Academy. So நம்ம ஆல்ரெடி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் மாடல் 1 வந்து போட்டுருந்தோம். ஸோ இது வந்து மாடல் 2. ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து போடுறோம். ஸோ அது வந்து நம்ம மாடல் வைஸ் வந்து போடுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். 4x² - 3y² is to 2x² + 5y² is equal to 12:19 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு x is to y என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். 4x² - 3y² இதை வந்து நம்ம டிவைட் பை அப்படின்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். 2x² + 5y² is equal to 12/19, சரிங்களா? இதை அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 19 × 4 என்ன வரும்? 9 4s are 36. அப்போ 1 4s are 4, 5 6 7 76. ஸோ 76x² minus 19 × 3 போடுங்க. 19 × 3 9 3s are 27, 1 3s are 3, 4 5. அப்போ 57y² is equal to 12 2s are 24x² plus 12 5s are 60 வரும். 60y², சரிங்களா? ஸோ இப்போ x²லாம் ஒரு பக்கம் அமிச்சிருங்க, y²லாம் ஒரு பக்கம் அமிச்சிருங்க. அப்போது 76x² minus 24x² is equal to 60y² plus 57y². அப்போ 76ல் 24 போச்சுன்னா என்ன வரும்? 76ல் 24 லெஸ் பண்ணுங்க. ஸோ 6ல் 4 போச்சுன்னா 2, 7ல் 2 போச்சுன்னா 5. அப்போ 52x² is equal to, ஸோ 60 plus 57 7 6 5 11. அப்போ 117 y². ஸோ அப்போ x² by y² is equal to 117/52 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் 13 டேபிளில் போடுங்க. இது வந்து 13 × 4 போட்டு பாருங்க. ஸோ 13 × 4 போடுங்க. 4 3s are 12, 1 4s are 4, பேலன்ஸ் 1 5. ஸோ இது வந்து 4 டைம்ஸ் வரும், இது வந்து 9 டைம்ஸ் வரும், சரிங்களா? ஸோ இதற்கு வந்து நீங்கள் டேபிள்ஸ் நல்லா படிக்கணும். ஸோ எப்போவுமே 15 வரைக்கும் ஒவ்வொரு டேபிள்ஸில் நீங்கள் நல்லா படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக சம்ஸ் வந்து டக்குன்னு வந்து சால்வ் வந்து பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ x/y வந்து என்ன வரும்? ஸோ 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3 வரும், 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வரும். அப்போ x is to y என்ன? 3 is to 2. ஸோ இதான் வந்து ஆன்சர், ஓகேவா? அப்போ 3 is to 2 தான் வந்து ஃபைனல் ஆன்சர், ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பாருங்க. x² + y² is equal to 4xy எனில் x is to y என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² + 4y² minus 4xy is equal to 0. இதை வந்து நீங்கள் சென்டரில் கொண்டு வாங்க. x² minus 4xy plus 4y² is equal to 0. ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த ஃபேக்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே மைனஸு, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பருக்கு மைனஸு. ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸு, சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 4-ஐ எப்படி நீங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 2s are 4 அப்படின்னு பிரிச்சிங்கன்னா இந்த 4 வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அப்போது x², ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே மைனஸு. 2xy minus 2xy plus 4y² is equal to 0. ஸோ x into x minus 2y minus 2y into x minus 2y. ஸோ இது அப்படியே எழுதிக்கங்க, x minus 2y. ஸோ அடுத்து இது ரெண்டுத்தையும் நீங்கள் எழுதணும், சரிங்களா? அப்போ x minus 2y is equal to 0. அப்போ x is equal to 2y. அப்போ x/y is equal to 2/1. அப்போ x is to y வந்து 2 is to 1. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அதே மாதிரில இன்னொரு சம் வந்து போடுங்க. ஸோ 5x² minus 13xy plus 6y² is equal to 0. ஸோ இந்த சம் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் 5 இருக்குது, அதுக்கப்புறம் minus 13xy plus 6y². ஸோ இந்த சம்மில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எக்ஸ் தான் இருக்குது, அப்போது இங்கே 1 அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் நான் இந்த 4-ஐ நம்ம டேரெக்டாக 2 2 அப்படின்னு பிரிச்சிட்டோம். பட் இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 6 5s are எவ்வளோ? 30. ஸோ இந்த 30-ஐ நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 13 கிடைக்கணும், சரிங்களா? ஸோ இந்த 30-ஐ ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 13 கிடைக்கணும். அப்போது
10 3s are 30 கூட்டினீங்கன்னா 13 அப்படின்ட்டு வந்துடும் சரிங்களா. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ரெண்டு நம்பருமே நீங்கள் மைனஸ் தான் போடணும். ஸோ நீங்கள் அப்படி பிரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ இங்கே ஏன் 30 வருதுன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ அப்போ 6 5s are 30. ஒருவேளை இங்கே நம்பர் இல்லாட்டி நீங்கள் இங்கே 6 மட்டும் நீங்கள் வெறுமனே எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ 5x², ஸோ மைனஸ் 10xy மைனஸ் 3xy, ஸோ ப்ளஸ் 6y² இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை நீங்கள் பிரிக்கலாம் 5x இன்ட்டு எக்ஸு மைனஸு 2y மைனஸு 3y இன்ட்டு எக்ஸு மைனஸு 3 2s are 6 வரும். அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எப்போவுமே இங்கேயும் காமனாக தான் வரணும். ஸோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ x மைனஸ் 2y அப்புறம் 5x மைனஸு 3y சரிங்களா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 2y 1, 5x இஸ் ஈக்குவல் டு 3y. அப்போது x/y இஸ் ஈக்குவல் டு 2:1. அப்போ x/y இஸ் ஈக்குவல் டு 5/3 வரும். அப்போ x/y இஸ் ஈக்குவல் டு 5:3. அப்போ ரேஷியோ என்ன 2:1 6 சாரி இது வந்து x/y 3/5 அப்படின்ட்டு வரும். அப்போது x/y என்ன வரும் 3:5 அப்படின்ட்டு வரும். அப்போ ரேஷியோ என்ன 2:1 6 3:5. ஸோ ஆப்ஷனில் எது பாருங்கள் 2:1 6 3:5. ஸோ ஆப்ஷன் சி 3:5 ஆர் 2:1 சரிங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்ட சம்ஸு. ஸோ அதை தான் உங்களுக்கு மாடல் வைஸ் வந்து எடுத்து போடுறோம். ஸோ அதனால் இதை மட்டும் உங்களுக்கு பார்த்தாலே போதுமானது சரிங்களா. சரி ஓகே தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சரி ஓகே நன்றி வணக்கம்.